ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம சமையல் நேரத்தில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா புதுசா பட்டர்ஃப்ளை ஜெட் எலைட் மிக்ஸி கிரைண்டர் வாங்கியிருக்கோம். இது அமேசான்ல தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோட ஒய்ஃப் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. முன்னாடியே வச்சு இந்த மிக்ஸி நான் ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு புதுசா வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இதுல யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. 2 years வாரண்டி, 750 வாட் பவர் மோட்டார். வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சின்ன ஜார் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெயின் மோட்டார் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் எடுத்து தனித்தனியாக வச்சிருவோம். பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பாருங்க, இது மெயின் யூனிட்டு. டிசைனு சூப்பராக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப சின்ன இடத்துலயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வென்டிலேஷனுக்காக, கூலிங் பர்பஸ்க்காக. பிளேடெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்குது. பார்ப்போம் அடுத்தது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்தது ஒரு பெரிய ஜார் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளேடெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது இந்த மூடி ஈஸியாக நம்ம கலட்டுறதுக்கு மாட்டுறதுக்கு காடி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கப்ப இது நம்ம வடை மாவு, இட்லி மாவு கொஞ்சமாக அரைக்கிறது எல்லாம் இதிலே அரைச்சிக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு சின்ன மூடி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல்லாக நம்ம இந்த பெரிய மூடியை கழட்டாமல் இதுலேயே நம்ம சப்போஸ் ஆட் பண்ணணும், தண்ணி ஊற்றிக்கணும் அப்படின்னா இது நம்ம இந்த சின்ன இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. கஷ்டப்பட்டு இந்த மெயின் இதை திறக்கணுங்கிறது இல்லை. அதேமாதிரி கைப்பிடி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா டிசைனாக இருக்குது. அடுத்தது தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு சின்ன இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. உள்ள லப்பர் புஷ் இது கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸ் நல்லா இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன இது கொடுத்துருக்காங்க. இது தக்காளி சட்னி, வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுலேயுமே திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இது காடி இது கொடுத்துருக்காங்க. திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் இதில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. அதேமாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன இது கொடுத்துருக்காங்க திறக்கிறதுக்கு. சப்போஸ் நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கப்போ ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா இதில் வச்சு நம்ம இதில் போட்டுட்டு தண்ணி கிண்ணி ஊற்றுறதுனா இதில் போட்டுட்டு இதை ஈஸியாக மூடிக்கலாம். பெரிய மூடியை நம்ம கழட்டி பண்ணிகிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. இது தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு. இது மிச்ச சட்னி இது பொடி இதுக்கு அரைக்கிறதுக்காக இருக்குது. நல்லா இருக்குது. இதுலேயுமே ஹேண்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது மெயினான இதில் ஒரு இது எக்ஸ்ட்ராவாக இது பண்ணியிருக்கிறது ஜூஸர் கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக இருக்குது. இது எப்படி கலட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் மெஷர்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் மெஷர்மெண்ட் இது ஃபுல்லாக இது கொடுத்துருக்காங்க. இது நல்லா 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. இது நல்லா இது பிளாஸ்டிக் என்ன மெட்டீரியல்னு தெரில, பார்க்கணும். பிளேடு 1 2 3 4 பிளேடு உள்ள இது கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பிளேடு. இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி மாட்டுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் யூனிட்டு. இதில் தான் நம்ம என்னென்ன இது போடணுமோ அதெல்லாம் மெயினாக இது போடணுமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் தான் போடணும்.
இது எப்படி மாட்டுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து 4 பக்கம் 4 காடி இருக்குது. இந்த காடியை வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து உட்கார வைக்கணும். இது உள்ள ஒரு நல்ல ஒரு 4 காடி கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இதில் கரெக்டாக உட்கார வைக்கணும். கரெக்டாக உட்கார வச்சுட்டு அடுத்தது இந்த கேப் இருக்குது பாருங்க. இந்த கேப்பை வந்து இதேமாரி இது காடி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக வச்சு அப்படியே லாக் பண்ணணும். லாக் ஆனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இதில் போட்டுட்டு புஷ்ஷர் இது கொடுத்துருக்காங்க. இந்த புஷ்ஷர் இதை வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு இதை வச்சு இப்படியே நம்ம வந்து ரன் பண்ண வேண்டியதான். நான் வந்து ஃப்ரூட்ஸ் எதுவும் போட்டு நான் இது பண்ணுறதை வந்து நான் பண்ணி காட்டுறேன் ஒரு தடவை. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இருக்கப்ப இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதை சும்மா இப்படி போட்டு மூடி போட்டு நம்ம மூடி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஒரு தடவை வந்து இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எதையும் போட்டு ஜூஸ் ஒரு தடவை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேங்காய் சட்னி அரைப்போம். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, புளி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தேங்காய் சட்னி அரைச்சி பார்ப்போம். இதிலே உப்பு போட்டிருக்கேன், அரைச்சி பார்ப்போம். தேங்காய் முழுசாகவே போடுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சூப்பராக அரைச்சிருக்கு. தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா மசிஞ்சிருக்கு. முழுசாக போட்டோம்ல, சூப்பராக அரைச்சிருக்கு. பார்த்தீங்களா? வாவ், சூப்பராக வந்திருக்கு. நல்லா பாருங்க, நல்லா சூப்பராக அரைச்சிருக்கு. நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. நல்லா இருக்கு. முழுசா தேங்காய் போட்டாங்கல்ல, கீரி போடல, நல்லா முழுசாவே போட்டாங்க. கொஞ்சம் கூட முழுசாவே அரையும் அரைப்படலை. நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அதுதான் இது. ஒவ்வொரு மிக்சியில போட்டோம்னா அப்படியே முழுசாவே கிடக்கும். கீரி போட்டோம்னா இது நல்லா மசிஞ்சு கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு பிட்டு கூட முழுசாவே இல்லை பாருங்க தேங்காய். இப்போ பாருங்க, ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலோட தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். தோலோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு ஆப்பிள் துண்டெல்லாம் போட்டுக்கிறேன். ஜீனி போட்டுக்கிறேன். எத்தனை போட 2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன். ஜீனி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பால் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இந்த புஷ்ஷர் இருக்குல்ல, இந்த புஷ்ஷரை வச்சு நம்ம தேவைப்பட்டால் இது பண்ணுவோம். இப்படி வச்சு இது பண்ணிக்குவோம், சேஃப்டி இதுக்கு. ஆன் பண்ணுறேன். வாவ், இது வந்து எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றுவோம். இது ஃபில்டர், ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் அதுவே பண்ணியிருக்கு. அந்த ஃபில்டர் இருக்கிறதுனால. வாவ், சூப்பர்.
ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and லைக் பட்டன் அழுத்துங்க. Bye. Love you. இங்கே பாருங்க சக்கையெல்லாம் தனியாக வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் போட்டது நல்லா தான் வந்திருக்கு. பார்ப்போம் எப்படின்னு. இதை கூட நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது. Like, share and subscribe.